வணக்கம் மாணக்கர்களே! நானும் உங்கள மாரி ஒரு கல்லூரி செல்வன் தான். பொதுவாவே டிகிரி முடிச்ச உடனே வீட்ல எல்லாரும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. "என்ன வேலைக்கு போற? எப்ப போற?" அதே மாரி எங்க வீட்லயும் "நீ என்ன பண்ண போற? எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்க ஃபோன" அப்படின்னு கேட்டாய்ங்க. அப்ப நான் வந்து என் தந்தையார பத்தி யூடியூப் ஸ்ட்ரீமர் ஆகப் போறேன் அப்படின்னு. அவரு வந்து எச்சிக்காரை துப்பாத குறையா பார்த்துட்டு வெளிய போயிட்டாரு. பொதுவா நம்மளை மாரி நெறைய காலேஜ் போறவங்க, காலேஜ்ல எவனாலும் ஒருத்தனால போய் சேர்ந்திருப்போம். ஏதாவது ஒரு நியூஸ் பார்த்தோ, இல்ல ஏதாவது எவனாவது காலேஜோட அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தோ, காலேஜ்ல இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்ட பார்த்து கூட போய் சேர்ந்திருப்போம். அப்படி சேர்ந்ததுக்கப்புறம், "என்னடா இது! காலேஜ்ல சொன்ன மாரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே!" அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. காலேஜே ஒழுங்கா நடக்காது. அது வேற விஷயம். அங்க இருக்கிற ஸ்டாஃப், ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாரி பற்பல உயிரினங்கள் நம்மள அங்கங்க பிச்சி பிச்சி டெய்லியும் தொல்ல பண்ணும். அதெல்லாம் தாங்கி தான் நம்ம அங்க படிச்சுட்டு இருப்போம். ஆனா வீட்ல இதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாரி சொல்ல முடியாதவங்களுக்கும், குரல் இல்லாதவங்களுக்கும் குரலா தான் இந்த யூடியூப் சேனல் நான் தொடங்கியிருக்கேன். வாங்க உள்ள போலாம் வீடியோக்குள்ள. ஃப்ரெண்டு கிட்ட எச்சக்கணக்கு பேசி கடன் வாங்கி காலேஜ் வாசலுக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. நீங்க நினைப்பீங்க, இவன் ஏன் காலேஜுக்குள்ள போகாம இங்கே படுத்து கிடக்குறான்? கவலைப்படாதீங்க. பீரியட் எங்க ஃபேவரட் சாரோட பீரியட். காதல் காத்தோன். ஒரு நேரத்துக்கு ஒரு டைரி மில்க வச்சு ஒரு 1000 கதை பேசிட்டு இருப்பார். எல்லாரும் என்னைய காதல் காத்தோம்பாங்க. ஏன் தெரியுமா? நான் காதலை காக்க ஒன்றும் இல்லை. காதலை என் வாழ்க்கையில காட்டுவோம் சார். டாப்பர் பொண்ணு எங்கே போகிற கணக்கவதி? எக்ஸாம்லாம் வருது, படிக்கிறியா? இல்லை நான் ஹெல்ப் பண்ணவோ? வேண்டாமா? சரி. வேணும் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு பிக்கப் லைன் சொல்லிட்டா. செஸ் போர்டில் இருக்கு ராணி, என் செஸ்ட்டுக்குள்ளே வாணி. ஏய் வெக்கப்படுறியா? கருமம் பிடிச்சவன் வாயே மூட மாட்டான் போல. ஆய் வருதுடா, நான் வீட்டுக்கு போகிறேன். சார் மொதல் வேலையை நாளைக்கு முதல்ல கிளாஸை மாற்றணும். என்ன இது செமஸ்டரில் எதுவுமே டீட்டெயிலிங்கே இல்லை. ஒரு வழியாக 10 செமஸ்டருக்கும் படித்தாச்சு. என்ன பண்ணலாம்? சரி, இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு யூனிவர்ஸாக எழுதுவோம். மோட்டிவேஷ்னல் முட்டாள். தண்ணி மேலே பட்டா சுண்ணாம்பே கரையுது, வழி கரையாதா? அடமல்லடா அடமல்லடா, அவன் என்ன தொட்டா பட படடா. 10 நிமிஷம் பட்டுக்கிறோம், அப்புறம் பட்டான்னு பட்டிக்கிறோம். முத்தாவில்லையா ஜிம்மில் சேர்றான், அப்புறம் ரன்னிங்லேயே அடிக்கிறோம். முதல்ல அவனை அடிக்கணும், அந்த சதுரங்க புருஷனை. என் ஆளுக்குட்டியே பேசுகிறான். பிட்டு அடிக்கும் குழந்தாய். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு போகணும். நான் எழுதிட்டே போகிறேன். என்ன தம்பி கால் வேங்கிருக்கு? அது ரொம்ப நிறையா படித்தனால முட்டி பக்கத்தில் இன்னொரு மூளை முளைச்சிச்சு சார். கடலை குழந்தாய். ஹே, நீ வந்து லைப்ரரி புக்கா? ஒன்று ரிட்டர்ன் பண்ணவே மனசு வரல. காலேஜ் வாசல் எட்டி பார்க்காத குழந்தை. ஆண்டவரே, உண்ட மாதிரி நானும் நிறைய லவ் பண்ணி அதையெல்லாம் ஒரு கதையாக பேசணும். யாரா அவன் இந்த நேரம்? எவனா செஸ்ஸாட கூப்பிட்டானா? என்னது ஏன் ஃபோட்டோவும் 10 ரூபா தள்ள வைக்கணுமா? காந்தியே போதுமே, என்னோடதெல்லாம் எதுக்கு? தம்பி, நீங்கள் ஏன் லீவ் போட்டிங்கன்னு தான் நாங்கள் கால் பண்ணோம். அதாவது செஸ் விளையான்னு பிரதமர் வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தார். படிச்சுட்டே டெல்லி வரைக்கும் வந்துட்டேன். தம்பி ப்ளீஸ் ஃபோனை வச்சுருங்க. ஆல் இண்டியா ரேடியோ குழந்தை. பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் சதுரங்க புருஷன் கொணகவதியை கோணையா நிப்பையா என்று கேட்டுள்ளார். இது உண்மையா இல்லையா தெரிஞ்சு கொள்ள டிகி என்று ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் பற்பல செய்திகளுடன் மீண்டும் தொடருவோம்.